இனிமே நீ சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்புரி ஆடுகளா பழைய ஆடுகளா கரை சோழ இளங்குயிலே அழகாய் தோளிரண்டும் காவரியே மாமி மனசு வச்ச மத்தான நாள் பார்த்து உனக்கு மாலை எடுத்து வாரே மாமான நாள் பார்த்து ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ எங்கடா அந்த கிறுக்கு முண்டை இந்த டான்ஸை போட்டது நான் தான். ஆனால் கடைசியில் என்னடா பால்வாடி வடிக்கிற மாதிரி இருக்காளடா. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அவ என்ன நினைச்சு கண்ணஞ்சு வைக்குது சும்மா சும்மாடி சாமந்தி பூவும் அடிக்குது சாசையில் மனசு கணக்குது இளவட்டம் கதி கட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அவ என்ன நினைச்சு உள்ள போகுது சும்மா சும்மாடி சுட்டி சுட்டி ஓ வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டி முதல்லமா வாங்கி கொள்ளடி போனா போகட்டும் ஒரு பொம்பளை என்ன பார்த்தா ஊரை வைக்க பாப்பதன்னடி டக்குன்னு முடிப்பேன் மைனா ஓலே சிக்குன்னு அடப்பேன் குண்டுக்குள்ளே பக்கடி வாடி பக்காச்சி வடி லக்காடி நான் பரம்பரையா பப்பு நடி பொக்காடி என்ன சுகம் இது என்ன சுகம் இரவிலே மைத்த புடுங்கன மக என்ன சுகம் சூடு இருக்கா சொர்ண இருக்கா அங்க இருக்கா கீழ இருக்கா நடுவுல இருக்கா நட்டம் இருக்கா வடக்க இருக்கா தெற்க இருக்கா சூப்பு இருக்கா சுழிச்சு இருக்கா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல ஒரு பொம்பளை பிள்ளை அழகான பிள்ளை சிட்டுக்குருவி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எம்புட்ட அழகு அந்த பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கிறா முத்தம் கொடுக்குறா விட்டா மைசூர்கார மச்சான லைட் ஆப்ப சொல்லி கற்பழிச்சிட்டு போவே என் கற்புக்கு யார் பதில் சொல்லுவா என்னமா எதிர்பார்க்குதே சித்திரம்பு கடிச்சு புடிச்சா என்ன என்ன என்னது பேசுங்க மேடம் என்னைய உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க என் மனசுல நமிதாவை நினைச்சிருக்கு சேர்த்து விட போறியா நீ நமிதாவை நினைச்சிரு இல்ல நீ நக்குமாவை நினைச்சிரு நக்குமா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல கட்டிப்பிடி இங்க பாரு அழகான பிள்ளைய ரோட்ல நடக்க விட மாட்டேங்கிறியா காங்க விட மாட்டேங்கிற அப்படியே பிடிச்சி அப்படியே அரிச்சு எடுக்கிறீங்க ஏன் கட்டலாமீனா இல்லங்க அழகான பிள்ளை ஓ யார சொல்றீங்க ஏண்டி குட்டுக்கோழி முண்டை ஏய் அப்படிலாம் சொல்லாதீங்க நீ அழகான பிள்ளையாக்க ஏன் எனக்கு என்ன குறைச்சான்னு கேக்குறேன் நீ வளர்த்து எல்லாமே குறைச்சதுதான் இங்க பாருங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க எனக்கு கோவமே வராது என் வளர்த்திய பத்தி மட்டும் பேசுனா எனக்கு பயங்கரமா கோவம் வரும் ஏன் தாசில்தார்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்களோ என்னதுக்கு வளர்த்திய பத்தி சொன்னா பத்திரம் போட சொல்லியா அந்த வளர்த்தி இல்லைங்க என்னோட வளர்த்தி ஏங்க நானு 50 வயசானாலும் 20 வயசான மாதிரியே இருப்பேன் உங்களால அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாது நம்மன்னு எங்களுக்கு அரிக்கும் என்னது நம்மனா இருக்கீங்க என்னன்னு கேக்குறேன் நான் பழைய சட்டியை சொன்னேன் நான் சொல்றது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரைம் சொல்லுங்களேன் கேட்போம் Johnny joining is papa eating super no papa telling is no papa open your mouth ha 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 சாணி ஓத்தாயிரு இந்த வந்துட்டேன்ல என் தம்பி வந்துட்டேன் தம்பி கொஞ்சம் நேரம் வாடா கட்டி பிடிச்சி ஆடிட்டு போவா என்ன என்ன எடுத்துட்டு இருக்க மனசுல ஆளை கட்டி பிடிச்சி வேணாம் தனியா போய் ஆடு அவனை எச்சி பார்த்ததுல தான் இருப்பேன் என்ன எதிராது சிறுகுடி ஒடுகம்பட்டி அன்புக்குரிய மிரட்டல் பாய்ஸ் அனித் லவ் யூ பாய்ஸ் 143 சரக் டேய் இவங்க அம்பளி கொடுக்குறாங்களா இல்லை மல்லிகை சட்டியில் சாமான் வாங்கிட்டு வச்சுடுறாங்களா எனக்கு ஒன்றுமே நன்றி அன்பு உறவுகளே கைதட்டாரி பழக்க தெரியுமுண்டேன் நான் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன் இதே மாதிரி தான் நான் ஆண்களுக்கு மிக மிக பொறுமையா எப்படி ஒரு பெண்ணு எப்படி இருக்கணுங்கிறத கட்டு கோப்போட குடும்ப குத்து விளக்கா படிதாண்டா பத்தினி போட்ட கோட்டை தாண்டாதவனா யாருன்னா நான் தான்
அப்படிப்பட்ட நான் ஆம்பளைகளுக்கு மரியாதை கொடுக்குறதுன்னா எப்படி தெரியுமா கொடுப்பேன்? காலையில் 4 மணிக்கு என் புருஷனை, கல்யாணம் ஆகலை, ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன், காலையில் 4 மணிக்கு என் புருஷனை எந்திரிக்க சொல்லிட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தாலி எடுத்து கண்ணில் ஒத்தி வெட்டிருச்சடா. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாப்படா. நீங்க என்னங்க பண்றீங்க? எந்த காட்டு முண்டையில நீ கொல்ல பாக்குறாள். சொல்லுங்க மேடம். அப்படி என் புருஷனுக்கு மரியாதை கொடுத்துட்டு என் மாமனார் மாமியார் நாத்தனார் இத்தனை பேர் காலையில இருந்து சமைச்சிட்டு அவங்க துணிமணி எல்லாம் துவைச்சிட்டு சரி இத்தனை பேத்துக்கும் பாக்குறான். ஆனா கொழுந்தனை மட்டும் எங்க உயிரா நினைப்போம். ஏன்னா அவர் ஒரு ஆம்பளை. சரி உயிரா என்ன தாண்டி சொல்ல வர்ற? அப்படிப்பட்ட நானு பெண் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்காம இருப்பேனா? இல்ல இல்ல இல்ல, எப்படி வளர்த்திருக்கான் பார் இல்லையே. படிதான்னா பத்தினி. உனக்கு அரேடி ஏத்தி வச்ச முட்டை ஏறவே முடியாது. ஏன்னா பத்தினி சொல்லி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க போய் இப்ப இரு, கிழிச்ச ஓட்டை தாண்டாம இருப்பியாடா. நீ சாணி தொளிக்கும் போது கோடு அழிஞ்சிருச்சுன்னா நோத்தா ஈரலையாது அண்டுவ. வாடா தங்கம், உண்மையிலேயே உன்னை வச்சு தாண்டா இன்னைக்கு நான் உளுந்தம் பருப்பு ஆட்டணும். இந்த வந்துட்டாப்புல பரிசம் போட மாமனார் காலில் விழுத்தா, பூங்கோத விழுத்தா, வாங்கிட்டு வாடி. வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேசம் கட்சி, கே செல்வகுமாரின் அன்பு தம்பிகள், பொட்டவட்டி CS தருமதுரை சிவகங்கை மாவட்ட இணை அமைப்பாளர் கணேசன், ஒன்றிய இளைஞரணி அன்பு உள்ளதம். நன்றி நன்றி. நீ கட்சியில இருந்து என்ன பண்ண போற? எங்க அண்ணன் செல்வகுமார் என் பேரை கெடுத்துறாதியப்பா, நல்ல மனுஷன். ஆயிட்டு வா, என்ன மைத்து நக்கருக்கா நேரத்துக்கு வர? உன்னை நான் ரூம் பாயா யூஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படி அழகா சொல்றா பத்தியாட முருகா. ஜானி ஜானி எஸ்மாப்பா அப்தம் அப்தா நல்ல இல்லை. இன்னும் போய் பிறகிட்டு வா போ. சரி சரி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா உளியமங்கலம் MKR. எங்கு சென்றாலும் வரும் நாடக ரசிகர்கள், ஒளியமங்கலம் என் அன்பு உறவுகளுக்கு நன்றி. இந்தா அட்டைய சட்டையில வை. சட்டை சேப்பல்ல சட்டிக்குள்ள இருக்கு. ரெவடி முண்டியா இருப்பாங்களா, பயங்கரமான ஆளு. மணியாரம்பட்டி ஸ்ரீ வள்ளிலிங்கம் வள்ளிலிங்கம் பேக்கரி சார்பாக MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அம்பளிப்பு வாரி வழங்கிய மணியாரம்பட்டி வள்ளிலிங்கம் ஸ்ரீ வள்ளிலிங்கம் வெல்டிங் மற்றும் வள்ளிலிங்கம் பேக்கரி உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய அன்பு உறவுக்கும் நன்றி. இந்தா கேமராக்காரண்ணே, என்ன கேமராக்காரனை எடுப்பாடுப்பான் என்னப்பா இங்கே வர்ற? நான் எப்படி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பகுமானமாக உட்காந்துருங்க எல்லாரும். நீ பேசுறீங்க ஆத்தா. என்னது நீ பேசுறீ ஆத்தா? இங்க பாரு தம்பி, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கு, குட்டையா இருக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த நினைப்பெல்லாம் வச்சுக்காத. பயங்கரமான ரவுடி முண்டை. ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. இது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வாடா ஐயப்பா. இது என்னன்னு பார்த்துட்டு வாங்கடா. டேய், நான் நாடகத்துக்கு வந்தேன்னா இவளை செக்அப் பண்றதுக்கு டாக்டராடா. நீங்க பாருங்க, நான் செக்அப் பண்றேன். நீங்க ஏங்க இதை சொன்னாலும் தப்பா நினைக்கிறீங்க? உண்மையிலேயே உன்னையே நான் பேசி கட்டி பிடிச்சி இந்த காசை வாங்கிட்டு போய் நான் ஏழா வேலையை காப்பாற்ற மாட்டேன். இங்கே ஒரு செகுல தறிக்க அரைஞ்சு விடுவோம். பொதுக்கு பொசுக்குன்னு நம்ம ஈண்ட செம்பரியாட்டு குட்டி மாதிரி படுக்கிறேன். இங்க பாரு, என்ன நீங்க ரொம்ப பொம்பளை பிள்ளை இருமா இரு. உன் பேர் என்ன உண்மையான பேரு? மாலா தேவி. சூப்பர் மாலா. ஏய் இரு. இங்கே இருக்கின்ற என் வீர தமிழச்சர்களே, என் வீரமுள்ள என் ஆண் சிங்கங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கமும். இந்த பாப்பா நல்லா ரைம்ஸ் சொன்னாங்க. 100க்கு 70 மார்க் போடலாம்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ எந்திரிச்சு அங்கிட்டு போய் போடு. என்னையை பொறுத்தளவு இந்த மாலாதேவி சின்னஞ்சிறு ஒரு பிள்ளையாக இருந்தாலும் இந்த வயசில்
இந்த நாடக கலையிலே நாமும் சேர வேண்டும். இந்த நடிப்பு மூலம் பெறக்கூடிய சம்பளத்தை அந்த பணத்தை வைத்து உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறவார் மாலாதேவி. நீதான் திறமையான ஒரு நடிகை. வாழ்த்துக்கள். பொழுதன்னைக்கு ஜாயாத கொண்டாட நம்ம அந்த ஏ தப்பா ஏதோ காதுல விழுந்துச்சே. அதுக்காக எம்கேஆர் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு சில பப்புனுக்கிட்ட நெருங்கி போயிடாது. உன்னை சென்னை ஆக்கிடுவாங்க, பிரச்சனை ஆக்கிடுவாங்க. ஓ இப்போ நான் சாயிறது. ஓ இனிமே நீ சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்பொரி ஆடுகளா பழைய ஆடுகளா கற்பூர நாயையே கனகவள்ளி தாயி மகமாயி இவன் சூடத்துக்கு ஒரு அளவு இல்லையாடா, முண்டை செமக்க முடியலாத. என்ன ப்ரோ சூடம் சுட்டுச்சா? கை பொத்து போத்துடா. ஐயோ தம்பி ரொம்ப காத்தது, கொஞ்சம் கையில இந்த தைலம் தடவிடுறியா? கொண்டாப்பா கொண்டா வா. உன்னை இதை தூக்கி காலில் ஓட்டுவேன் மயிர் மைனே. உன்னையாலதான் செமக்க முடியல. ஏன்டா தூக்கிட்டு வர்ற? நீயாவது அம்மி குழவியை கொண்டு வந்த. நான் அரைப்பொடி ஆட்டுற கிரைண்டர் வச்சிருக்கேன். கிரைண்டர் வச்சிருக்கியா? ஆமா. குழவி இறக்கிட்ட என் பழத்தை இறக்கு. என் கிரைண்டரை பார்க்குறியா? ஆமாம், சிங்கிள் பேஸ்லேயே ஓடும். கிரைண்டர் காமி, நான் குழவி விட்டு ஆட்டுறேன். ஐயோ இது பத்தாது. போய் நீக்குற காரனை கூட்டு வா. நீக்குறவா? நீக்குற ரொம்ப தூரமே இருக்கு. எங்க தலையில வையி, எங்க தலையில வையா. குழவியே வா. ஏய் யார் நீ முதல்ல? ஏய் ஏய் என்னைய பார்த்தா என்ன பைத்தியக்கார பையன் மாதிரி ஆளு மண்டையம். ஏய் என்ன என்ன பணத்தை கீழே தொங்க தொங்க விட்டுட்டு தெரியல, எடுத்து மடிச்சு வை. என் பழத்தை பிடிக்காத, என் பழத்தை பிடிக்காத, என் பழத்தை பிடிக்காத, என் பழத்தை. பெருசா ஓவிய பழம் நீதான் வச்சிருக்கியாம்ல, வேற யார்ட்டையும் பழம் இல்லாத மாதிரி. யார்கிட்ட இருக்கு யார் பாரு? கருப்பு கருப்பா போச்சு உன் பழம் பூரா. யாரு பழத்தோட நீ காமி, என் பழத்தை நான் காமிக்கிறேன், நீ கண்ணால பாத்துருக்குற. எங்க அவன்கிட்ட பழம் இருக்கா? ஓ இங்க பாரு, அவர்கிட்ட பழம் இருக்கா இல்லையா நீ தான் பார்க்கணும். என்னங்க ப்ரோ? ஓகே ஓகேன்றீங்க. ஓகே நான் மாட்டேன். ஏய் எதுக்குப்பா? அண்ணே, மற்ற டான்ஸ் நம்மகிட்ட விலகி போகும். இந்த பிள்ளை இப்படி கூப்பிட்டு நெஞ்சில சாயிறானே. ஓ அப்பனா கூப்பிடவா? ஏய் ஓட்ட நெந்திர சாயிட்டோம். என்கிட்ட ஏய் நான் என்ன கூப்பிட்டத அலையிற பொம்பளை நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க மனசுல? வாடா நான் போயா? வாடா தங்கா வா, பொரி உருண்டை வாங்கி தரேன். பொரி உருண்டை குச்சி மிட்டாய் சேர்த்து வாங்கி தரணும். வாங்கி தரேன் வா. இந்த பிள்ளைய எவனாவது ஏமாத்திடுவேன். குருவி ரொட்டி அவன் வாங்கி தரு. ஏங்க பக்கத்துல வராத, குச்சி பூரா என் மேல இடிக்குது. குருவி ரொட்டி அவன் வாங்கி தரு. குச்சி மிட்டாய் நான் தர்றேன். உன்கிட்ட குச்சி இருக்கா? நீ வாங்க அண்ணே, இந்த பிள்ளைய நீ கட்டிக்கணே. இனி ஏன் வேணாங்கற? வம்பா கூப்பிடாம ஒரு மாதிரியா இருக்கு. அவர் வேணாமுங்க, அவரை விட நீங்க தான். மற்ற பொம்பளை வந்தா என்னை தள்ளி விட்டு கட்டி பிடிப்பேன். இன்னும் எதா இருந்தாலும் நம்மளா போய் கட்டி பிடிச்சாதான் நல்லா இருக்கும். வம்பா கூப்பிட்டா அது வேலையே சரி இருக்காது. நல்லா நோ. சரி இதுக்கு மேல அவமானம் தேவையா எனக்கு? பொம்பளை அழுவுற அதை மூஞ்சிய பாருங்க தாய். இருதலை முனி 8 நாளா குட்டி ஓட்டுக்க இறதுங்காத மாதிரி எப்படி இருக்கேன் பாரு. இசு முகரைக்கு ஓடுவட்ட பயல. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, சொல்லி ஐயா நீ அந்த ஆளாப்பா? ஆம்பளை போய் கட்டி பிடிக்கிற? ப்ரோ நான் பொம்பளை இல்லை, அவதான் பொம்பளை. இல்ல அந்த பாட்டுக்கு வந்து அப்படி சும்மா நின்று பாடக்கூடாது, அப்படிலாம் பண்ணணும். ஏதோ மோகம் ஏதோ தாகம் சீச்சி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. என்ன மயத்துக்கு என்ன ஏது பண்ற? என்னங்க போங்க ஆளு. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாதான் பொம்பளை மாதிரியே ஏன் அப்ப என்ன பார்த்தா பொம்பளை தெரியல உனக்கு?
செம்பரி குட்டி மாதிரி எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் நான் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். கட்டிக்கவா கட்டிக்கவா கவா கவா ஒன்னோட தட்டு பண்ணலடா. சரி சரி அது ஒரு மார்க்கமா தான் அலையுது ஒற்றை குச்சி. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான் பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். தம்பி ப்ரோ ஒரு 10 செங்கக்கல் எடுத்து வரட்டா? உயரம் பத்தாம கீழே அடிக்க விட்டுக்கிறேன். திரும்பவும் என் வளர்த்திய பத்தி பேசாத எனக்கு கோவம் வரும். கட்டுனா இவளை கட்டணும்டா ஏன் இல்லைன்னா கட்டுறவன் கால கட்டுனா அவளை கட்டணும் இல்லைன்னா அவளை கட்டவனை பார்த்து நீ கட்டுனா இவளை கட்டணும்டா ஏன் இல்லைன்னா கட்டுறவன் கால தொட்டு கும்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் ஒர்க் பண்ணுவேன் நீ கடைசியில் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா ஒக்குடுறவேன் நீ. அவராங்கவரு இங்க அப்ப போனமா தெரிஞ்சு சும்மா ட்ரையல் புது ரோட்டை ஓட்டி பார்த்தோம். ஆமா எங்கன்னா என்ன பல்ல இருக்கு வேகத்தர இருக்கு செக் பண்ணிட்டேன் ப்ரோ. பல்ல மாடெல்லாம் பார்த்துட்டீங்களா? அப்ப இன்னும் வண்டி நல்லா போகுங்களா? ஏய் ஏ என்னங்கிற தங்கம் இது இழந்தா காட்டுச்சிங்க. நீங்க செய்யறது ஒண்ணு சரிப்பட்டு வரல. நீங்க அவரை கூப்பிடுங்க அவர் செய்யட்டும் முதல்ல. ப்ரோ அது காரணமே வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. ப்ரோ 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 என்னங்க உயரம் உயரம் ஏறக்குறதா இருக்கு. நீங்க மண்டி ஓட்டு ஏய் பாத்தியா தம்பி இல்ல மண்டி ஓட்டு ஆடுங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க நீங்க என்னங்க போங்க என் மச்சான் பாருங்க எப்படி செய்வாருன்னு. நீங்க பொழப்பீங்க என் மச்சான் செய்யறத பார்த்துட்டு. நான் ஆடவா? ஆடுங்க. நான் ஆடவா? எனக்கு ஆட தெரியாது நீ ஆட்டி விடுறியா? ஆட எடுவட்ட பயல உனக்கு இவ்வளவு மணி நேரம் முக்காலா முக்கா புள்ளா லைலா ஓ லைலா நமக்கு தெலச மேலா என்னடா பாடுற? இதான் புரியல மக்களுக்கு புரியல மாதிரி பாரு. என்னடா தம்பி நான் அப்புறம் எனக்கு அதே அப்புறம் எரிச்சு வா வா காவாலா அவ என்ன சொன்னேன் திணற நீ? பாட்டுக்கு மியூசிக் கொடுத்தாங்க. பாட்டு வா வா பாத்தியாரே வா வந்து கொடி. போதும் என்ன போதும் இப்ப என்ன ஒண்ணுமே நான் செய்யலே தெரியல இல்ல போதும்ன்ற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலே. பண்ணலையப்பா. என்னடா என்ன தெரியுமா நினைக்கிறாரு? ஊர்லதான் ஒரு பொம்பளையே அமைய மாட்டேன்னு நாடகத்துக்கு போனா கட்டியாவது முடிக்கலாம்னு வந்தா அதையும் மூட தவறு வைக்கிறேடா. அவர் வேற ஒண்ணு நினைக்கலங்க. இப்போ போனேன் நான் உனக்காக கோஆப்ரேட் பண்ணுறேன் போ. காத்து பசு பசங்க காத்தோரம் போயிருந்தேன் மலைய போத பசங்குது அடி அம்மாடி மலைய போத பசங்குது. உன் மேல எந்த தவறும் இல்லை மாடு அதான் அத்துட்டு வந்துச்சான். இந்த மாட்டு என் மாட்டு முண்டை ஏய் உண்மையில கூட்டத்தில் தூக்கி எரிஞ்சேன்னா செவரொட்டி அந்த மயிர் மலை இங்கே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த சூத்து ஊத்தி பையில போய் என்ன பண்றேன்?
ஏங்க செவரட்டிங் இருக்குல்ல எனக்கு எங்க இருக்குது அது? ஏய் இந்தா 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 அந்தா 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 நானும் உன்னை இப்ப ஆளு கில்ட்டா இருக்கட்டி ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சேன். மண்டையை கொண்டு போய் எதுல மோந்து உக்க வைக்கிற? எந்த நேரத்துல எதை தொடுவதே தெரியாத என்ன தம்பி? இந்த நேரம்லாம் மண்டையை தொடவே கூடாது. ஹீட் அந்த கிர்லோ லைட் ஆஃப் பண்ணுப்பா. லைட் மட்டும் ஆஃப் பண்ணா என்ன பண்ண போற? இந்த டைம் அப்படி நெருங்கி போய் அந்த பிள்ளை என்ன வேணா பண்ணு சம்பளத்தில் ஆனால் 150 ரூபா பிடிச்சிக்குருவேன். அப்படிலாம் வேணாம் வேணாமே வேணாம். சம்பளத்துல குறையவே கூடாது. அப்படின்னா நான் கெட்டியா பிடிக்க. ஏங்க எனக்கு 10,000 கொடுத்து கூட வர மாட்டீங்களா? ஒரு 150 ரூபாய்க்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. யாருக்கு 10,000? எனக்கு நான் 10,000 பாக்குறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருப்பேன். நான் என்ன 10,000 பார்த்து வா, பாலியல் பலாத்காரத்துல காலையில விடியால போயிருவேன். ஒரு நாளைக்கு சம்பளமே 175 ரூபாய். பார்த்து பத்திரமா வா. 175 ரூபாய் வரதுல 170 ரூபாய் பிடிச்சிக்கிறானா? அவனை ஆட்டிட்டு போகிறது டட்டா டட்டா. அது ஒண்ணு இருக்குல்ல, அது பத்தாதா? மாங்குயில பூங்குயில நீ பாத்துக்கிட்டே இருக்கியா? நான் போறத இல்ல ஆடி போறத. ஓகே 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 ஓகே. நான் என்ன பாட? நான் என்ன பாடணும்? என்ன நான் பாடுறது எதை நானும் பாடுறது என்ன நானும் பாடுறது சும்மாவே விடாது. இந்த பாவத்துல மட்டும் தலையிடாத. 175 ரூபா பிடிச்சுக்கார் போங்கிட்டு. சும்மா போ. ஏன்னா தம்பி அப்படியே ஆசை வந்துச்சுன்னா நான் ஒன்னே ஒரு ஓட்டம் நீ அது காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா அவருக்கு இருக்கிறதுல உருப்படியா இருக்கிற அது ஒண்ணுதான். அதையும் அத்துப்படாதீங்க. பாத்துட்டியா? தூங்குனீங்கல்ல அப்போ அதுதான் எனக்கு குடுக்குன்னு வீசி விட்டியா? பிச்சு விடுவேன். நான் சொல்றது என்னது நீங்க சொல்றேன். நீ பிச்சுறாத. ஏங்க எனக்கு வேணும். அத வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுக்கு இருக்கு. அத வச்சு அத மட்டும் தான் பண்ணுவியா? ஒண்ணு ஒரு வேலைக்கு இருக்கு வேணும். சரி கிட்ட நல்லபடியா பயன்படுத்தினா ரைட்டு தான். பாத்து வெத்தல மாத்தணும். Ram Studios Sansina. Very danger man, very danger man. The Sangha Kada. Next week belt match. என்னடா மாயா
நோ நோ சூப்பர் 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 சூப்பர். ஏய் விட்டுட்டேன்டா இறங்குடா மயிர்மேனே விட்டுட்டேன்டா இறங்குடா டேய் இறங்குடா ஏத்துன மாதிரியே அப்படியே இறக்கி விட்டுரு. என்னடா போனமா சாஞ்சிட்டேன் ஏய் நீ கீழே நடி பிறகு திரும்பிட்ட ஏங்க நீங்க எதுக்கு வர தூக்குனீங்க? எட்டி உள்ள பாக்குறாரு. நீ வெளியே வாரு போங்கிட்டு இது இப்ப என்ன சொன்னா குடும்ப குத்துவலுக்கு பத்தினியா காலி நீ 15 தினி வடிதாண்டா பத்தினி ஓட்ட தாண்டாது. ஏத்தா 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 உன்னைய பார்த்தா 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 போயிடுறேன் நானு. அது இதுன்னு மனசுக்குள்ள அவன் பொழக்கிறான்னு நீ ஏன் பொழக்கிற? நான் ஏன் இருப்பேன் நாளா பழக்கிறேன். உனக்கு என்ன கஷ்டம்? அத்தா அவன் காலத்துக்குள்ள கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு. என்ன பண்ணணும்? நெரு நெருன்னு இருக்கு. நானும் கோமியை ஊற்றி அழைச்சி பார்த்தேன். சரி சரி சரி. கோமியை ஊற்றில மருந்து ஊற்றி அழைச்சி பார்த்தேன் போகல. ஆ. கொஞ்சம் அமிர்த பால் தர்றியா? வர்றவங்கள்ட்ட போய் கேள்வி என்கிட்ட கேக்குற? ப்ரோ இது மாடு வத்து மாடு ப்ரோ ஏய் ஏய் பிச்சு போடுவேன். உரான ஊருக்குள்ள உன்னை கட்ட யாரும் இல்ல நான் இருக்கேன். நான் 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 வாடாத மாலாவதி ஆடாத மலாவதி. ஏ தேவி வாடாத மாலாதேவி நீ வாடி போனா குத்தமில்ல முக்கிக்கிட்டு கத்துறது நான் நீங்க வந்து 300 நாள் லவ் சாட்ட இவன் லிப்ட் கிஸ்னா அப்படி இப்படின்றா போங்க அப்படி சொல்லாதீங்க. அவரை பார்த்து அவரை பத்தி பேசிட்டு எனக்கு கோவம் கோவமா வரும். ஆனா அருமையான ஜோடி இந்த லேடிக்கு இந்த பாதி செய்தி பிடி எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். அதுல எத்தனை பேர் இருக்கு தவறுத்தா? வாடி போனா குத்தமில்ல மன்னார்குடி புதுப்பட்டி மானாமதுரை சிவகங்க மன்னார்குடி புதுப்பட்டி மானாமதுரை சிவகங்க ஆனா மச்சான் நான் உன்னை ரொம்ப பெருமையா நினைச்சேன். இப்படி ஆம்பளைகள்ட்ட தான் போறியே தவிர பொம்பளைகள்ட்ட போன பட்டக்கானா. நான் உன்னை என்னென்னமோ நினைச்சேன். இன்னும் இருக்க உனக்கு மண்டை வைக்கிறோம் ரொம்ப நடிக்காத ஒட்டுமொத்த பிடிச்சு போய் அப்புறம் எங்க ட்ரெஸ் இழுக்காதீங்க. இந்த அண்ணே மத்தியானே இவள் நேரம் நீ ஆட்டுலாம் வெட்டியாடா ஏன்டா ஆட்டு வைக்கிறவள இல்ல கிடையவே கிடையாது. நான் அவரை நினைச்சு உங்க மேல சாஞ்சிட்டேன். சாரி. மரியாதையே வர்றியா இல்லை ஒன்று சூத்து பழத்து போங்க வா அடிச்சு போய் ஜாதகண்டு நான் சும்மா நினைச்சுக்க போறேன். என்ன அதுக்குள்ளேயே போல்டு லூஸ் ஆயிடுச்சே அப்படியே வெட்டுதடா அச்சே ஏய். நானு உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா? எப்படி பிள்ளைய வளர்த்துருக்காங்க வா கண்ணே நான் இது வரைக்கும் எத்தனையோ டான்ஸ் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? இந்த பழக்கம் நம்மளுக்கு ஆகுமா? உனக்கு மட்டும் பொம்பளை தோக்கு கேக்குதா? ரெண்டு வாரம் தானே ஒண்ணா வந்தோம். உனக்கு கையாடு. மச்சான் என்ன பார்த்தா இந்த வார்த்தை நீங்க கேட்டீங்க? அவன் நெஞ்சில எல்லாம் கட்டி பிடிச்சி அணைக்கிறான். சரி விடுங்க. நானு உங்களுக்கு இங்க வா நீ ஒரு மயிர் நக்கலனா இது வந்து ஃபஸ்ட்டு
இன்னும் நிறைய யோகாலாம் எனக்கு தெரியும். தலைகால நிற்கிறது. யோகாவுக்கெல்லாம் போனா பாண்டியா சூப்பர்ங்க. இதெல்லாம் சொல்லி தருவாரு. முதல்ல நான் உன்னை பார்க்கும்போது மினி பஸ்ஸில் தொங்கிட்டே போனேன். அன்னைக்கு தான் கிடைக்கலையா? எங்க பொன்னமராதுல இருந்து எங்க போன தோரம்பூச்சியா? அப்பயே அவளை நான் லைன் பண்ணிட்டேனே. ரொம்ப தொங்கிருப்ப. நீ கம்பியை பிடிச்சிருப்ப, அந்த பிள்ளை உன் தம்பியை ஏங்க எட்டாதானே பிடிக்க முடியும்? எட்டாததுக்கு போய் நான் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு நான் அதே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். கட்டுனா உன்னையத்தையும் கட்டணும்னு. கட்டுனா இவளை கட்டணும்டா. இல்ல கட்டுனவன் அது ஏன்டா டவுன் பஸ் மூவ்மெண்ட் மாதிரி பஸ் மலையில ஏறுது. இன்னும் வெறும் பேப்பர் மட்டும் வருது. காசு விட்டு இருக்கோம். காசு இல்லைன்னா நேரம் உதஞ்சிருப்பேன். வரக்கணும். என்னப்பா தலையை ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க. சரி சரி மண்டை குத்தா. இது என்ன பொருளுக்கு? பழைய நெடுவயல் நாட்டாமே சித்தி குமார் மெக்கானிக் சார்பாக மருதமணி அவர்களுக்கு 101. எப்படி உன்னை படிக்க வச்ச பாத்தியா? காசு வாங்கினா நான் வாங்கினாலும் உன்னை படிக்க வச்சனா? என்னை நீ படிக்க வச்சிருக்கேன் நல்லாவே. அதுதான் படிக்க வச்சேன்னு சொல்றேன். இந்த படிக்கிறதுக்காக நீ படிக்க வச்ச. எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கும் சித்தி குமார் மெக்கானிக் அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எம்கேஆர் நிறுவனர் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து இன்னைக்கு அதில் நான்லாம் அந்த உலகமெல்லாம் தெரியறது காரணம்னு சொன்னால் எனது அன்பு தம்பி எம்கேஆர், அன்பு தம்பி காடங்குளத்து முருகன், இந்த இருவரும் தான். 18 வருஷம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் மட்டும் தான் ஆடினேன். ஆனால் போன வருஷத்துலேருந்து தான் மருதமணி யாருன்றது இந்த ஏரியாவில் எங்கெங்கேயோ அறந்தாங்க. வெளிநாடுலாம் இன்னைக்கு வெளிநாடுலேருந்து ஃபோன் பண்ணாங்க, மருதமணின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனது அன்பு தம்பிகள் இருவருமே தான் காரணம். அவர்கள் சார்பாகவும் நன்றியிலிருந்து வணக்கம். தம்பி 1700 ரூபா ஒரு சிப்பா அரிசி 100 ரூபாதையும் கொடுத்துருக்காங்க. 1600 ரூபா வாங்கி கொடுங்க தம்பி. முயற்சி பண்ணுறேன். நீங்கள் ஒரு 170 ரூபா கழிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1500 கூட வாங்கி கொடுங்க. ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அரிசி வாங்கி தரலாம் ட்ரை பண்ணுறீங்க, வேற வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணுறேன். வேற என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு மைக்கில் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு காலையில் 2 உளுந்த வடை, அப்பம், ஏசி கார், உன் பாடி டேஞ்சர் ஆகாமல். அன்பாளையத்தில் 4 வீடு கட்டுறோம், அடுத்து உனக்கு வீடு இருக்குல்ல. வேற உனக்கு நான் என்னென்ன முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு நான் கைமாறு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஐயோ தம்பி பழகட்டு அதை செய்ய சொல்லிட்டீங்க. சோம்பு வாங்கி தரீங்களா? சோம்பு வேணாம், சீரகம் கொண்டு வாங்கி கொடுங்க. வேற என்னடா செய்யணும் தங்கம்? தம்பி நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். வாழ்க்கையில் 300 கிலோமீட்டர் இருந்தாலும் ஏசி காரில் கூட்டு போய் 2 நேரங்களா ஏய் மாமா 2 பனியாரம் ஒரு ஆப்பம் வாங்கி கொடுத்து 3500 ரூபா சம்பளம் கொடுத்து தினமும் ஒரு பொம்பளை கூட்டி விடுறவர். மீ மாமா தம்பி சரிங்க, நான் ஒரு கேள்வி. நீங்க இவருக்கு என்னமோ செய்யறீங்களே, நீ என்ன செய்ய போறாங்க? ஒண்ணுமே இல்லையே தம்பி. அடுத்த ஜென்மத்திலேயே நான் உனக்கு அண்ணனா. நீ வா, ஒன்னே கவிட்டு போயிடுவேன்ல. பெட்ட ரோக்கர் பையாவேன். நீ வாடா என் தங்கம். உங்க அப்பா உங்க அம்மாலாம் எப்படி பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாரு. எனக்கு சேர்ந்த பூரா மசத்தை புடுங்கின மாதிரி இருக்காங்க. அவன் அப்படி இவ பாரு குட்டை கத்திரிக்கா.
நான் கூட வேற என்ன முதுகுல அரிக்குதுன்னு நினைச்சேன். மசல் ஒட்டு முடிய கறியாடி. குட்டை கத்திரிக்காய் நல்லா இருக்கும், எண்ணெய் காய் போட்டு சாப்பிட்டா. நீங்கள் தான் ஹைட்டில் குறைவாக இருக்கீங்க, அது ஓகே. அது சரி பண்ணிக்கலாம். சேர் உயரமா போட்டுக்கோ, சேர் உயரமா போட்டு ஏற்றி வச்சுக்கிட்டு தாலி கட்டலாம். தாலி கட்டும் போது தாலி கட்டிக்கலாம். உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களோட வாழ அப்பாவை இப்ப ஏன் கேட்குற? அவங்க அப்பாவை இந்த நேரத்தில் அவங்க அப்பா புதுக்கிட்டு என்ன செய்ய போற? காட்டில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? நான் இனிமேல் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். விட்டுட்டு போகாத, வேற யாரும் கவிட்டு போயிருவியா? பண்ணவரா பண்ணுடா, எவ்வளோ நேரம் பண்ணுவ? ஆஃப்டர் இந்த கப்ளிங்காக நீ மறந்துட்ட. அப்போ நான் வாங்கி கொடுத்த முட்டை போட்டோம் கக்கடா ஏலப்பாயமே மச்சான் அவர் பண்ண மாதிரி ஒண்ணும் தெரியல. கரங்க பிடிச்ச முட்டை அனுப்ப. அவன் தான் உன்னை போட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் அங்கேயே நொட்டிக்கிட்டு போ. வா பண்ண விடு, மருது பண்ணி நான் அரைஞ்சு விடுவேன். நான் அடுத்த வாரம் குற்றாலம் போகிறேன். உனக்கு என்ன வாங்கிட்டு வர? ஆமா, குற்றாலம் போனா குளு குளுன்னு இருக்கும். பண்ணவரா இல்லை, எப்பதான் பண்ணுவ? நீயும் பண்ணுவேன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்னையில் படமும் வர மாட்டேங்குது. ஓட்டையாவது பார்த்துட்டு போயிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லையேடா. சென்னையில் படத்தை நிப்பாட்டி விட்டாச்சு, வேற வேலையே இல்லையா? போ, தெம்பா போ, பயம் இல்லாம போ. எந்த விதத்துல பயப்பட சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்காரு. பயப்பட தேவையில்லை. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. வாயை பாரு. இனிமேல ஒழுங்கா பண்ணணும் போவாரு. உன் டியூட்டியை பாடுறா. சான்ஸுக்க சான்ஸ். ஓ அப்படா சாயில முடிங்க. சரி. ஐயோ, நான் அந்த பிள்ளை தூங்கிட்டு போயிருக்கடா. இவன் கட்டில குடி வர நிமிஷம். எல்லா லவ்வரும் அப்படித்தானே பண்ணுவாங்க. உடனே பண்ணக்கூடாதா? ஏங்க அவர் நெஞ்சில சாஞ்சா பஞ்சுமித்துல சாஞ்ச மாதிரி அப்படி சுகமா இருக்கு. அதுல மட்டும் சாயி. வேற எதுவும் சாய்ச்சி தூங்கிடாத. வேலை வெட்டி நம்ம கல்யாணத்தை யாருமே செய்யாத அளவுக்கு செய்ய போகிறோம். மதுரை மாட்டுத்தாவணியில் வைக்கிறீங்களா? ஆள் கூப்பிடாம நிறைய வருவாங்க. ஏங்க சாப்பாடு அப்படியே போட முடியாது. மாட்டுத்தாவணித்தே ராம்நாடு பொன்னமராதி எங்கெங்கயோ இருந்து வருவாங்கப்பா. எல்லாரும் பார்த்துக்குறாங்க. அங்க வைங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட கையோட என்ன? நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு நீ. நான் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டா நான் பார்த்துக்கிறேன். என்ன வேணும்ன்றத வீட்டுக்கு வேணும்ன்றத வாங்கி கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சரி. சும்மா போயா. அண்ணே என்ன போயிருச்சுனே. ஏய், ஐயோ நான் கறிக்க கூட முடியல. அண்ணே இந்த காளை மாடு எப்படின்னே? மாடு தவளை உரி உரின்னு அப்பயாவது மாடு தவதாண்டு பாக்குறேன். வா. இனிமே சாயல மாட்டேன். அந்த மாடு இன்னும் கத்தாது. பசு நம்ம மாடு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளை பையன், அப்புறம் உன்னைய மாதிரி ஒரு பொம்பளை பார்த்துக்குவோம். தலையெழுத்துறா. என்னடா இதெல்லாம் கேட்கணும். தலையெழுத்துடா. இன்னும் வயக்காடவே உழுகலையா? அதுக்குள்ள ஏண்டா வானம் தோட்டல 3வது மாடி கட்டுறதுக்கு பிளான் போட்டேன். என்னடா டே ஆம்பளை பிள்ளை தான் பிற. ஐயா, என் மேல கொலைக்காசு போட்டுருக்குங்கய்யா. இவனை கொண்டது கூட நான் செயலுக்குள்ள போயிடுறேன். என்னடா ஏதாவது எதுவுமே முன்னாடி சூஸ் பண்ணணும் bro. ஆமா, தூது ஒண்ணுங்க தூது. சோசியல் சொல்லிட்டாருனே ஃபர்ஸ்ட் புள்ள ஆம்பளை புள்ள தானே. வயித்துல வரக்கு பஸ்ட் பிள்ளை ஆம்பளை பிள்ளை. வாயை கழுவியா. எப்படி பிறக்கும்? உட்காரு. ஒலைய போட்டு சோத்துல அரிசியை போட்டா தானே சோறு வரும். ஒட்டைய பிதிக்கி தள்ளிப்படியா தள்ளி. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆமா, நீ பிதுக்க வேண்டியதே. பிதுக்கிறவன் பிதுக்க, நீ பிதுக்கிறியா? நம்ம முதல்ல உள்ள வெறும் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் போடக்கூடாது. ஆமா, சாம்பிராணி மட்டும் போடாதீங்க. சாம்பிராணி பாட்டு
போட்டு சூடத்தை போட்டு அப்படியே பத்திய பொறுத்து சொறி விட்டுருங்க. கே புதுப்பட்டி கோளாறு அவன் வரும்போதே கோளாறாத்தே வந்தேன். கே புதுப்பட்டி கோளாறு பாய் சார்பாக ரூபாய் 101. ஐ லவ் யூ. சாரி கண்ணை குதிவிட்டேன். எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன். கண்ணுல பால மூத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா எம்கே யாரு நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லையா. மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இங்க வா இங்க வாடா டேய் வா. எனக்கு என்னமோ நெஞ்சில் யானை ஏறி மிதிச்சு உழப்புற மாதிரியே இருக்கு. நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை நோட்டிக்கிட்டு இருந்தேன். இங்க வாடி மச்சான் நான் அவளை துரோகம் பண்ண மாட்டேன் மாமா. வா டேய் நீ கட்டி இந்த கிளம்பிருச்சு எல்லாம். ஏய் எங்க அண்ணன் மைசெட்டுக்காரன் என்ன சொல்லுனே இவன் கட்டி பிடிச்சானா இல்லையா. ஊத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா பொண்ணு சுதி ஏறுது அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரம் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது ஓவிரில் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா 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 நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏமாமா. கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லு செல நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் தாமத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கட்டணும் கட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த மாலாதேவி. பாடிக்கிட்டு இருக்கும்போது என் முதுகுல எவன்டா அடிச்சவன். மாமா நான் ஆடும்போது உங்க மேல இடிச்சிருச்சுங்க மாமா. இல்ல அந்த கை ரொம்ப எலும்பா தெரிஞ்சு. என்னடா வண்ண என்ன பண்ண தம்பி பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு நீ பண்ணிட்ட எல்லாத்தையும். கடைசியில் என்னைய செக்யூரிட்டி ஆகிட்டே பார்த்தியாடா அல்ல வருவடா. என்னைக்கு வாடி இளங்குடி மண்டை. மாமா இனிமேல் நான் பாடல் பாடி பாட உழைஞ்சேன். கையை விடுறேன் அரைஞ்சு விடுவேன். ஐயோ கையை விட மாட்டேன் மச்சான் சாப்பிடுற வை. நீங்க ரெண்டு வேணாம் தம்பி வேணாம் 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 தம்பி. போய் ரெண்டு பேரும் தெரு தெருவா பிச்சை எடுக்க. என்னாலே இருந்தாலும் நீ எனக்கு போக முடியாது. சொந்தமா நான் வீடு கட்டியெல்லாம் குடியிருக்க முடியாது தம்பி. பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க.
அப்புறம் என்ன இதுக்கு நீ வந்து இப்ப பண்ண போற? 3 வருஷத்துக்கு ஒத்திக்கு விழுதுக்குறேன். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நீ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏமாம்மா உங்க மேல எனக்கு காதல் வந்து விட்டது. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான் சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவருதான் அழகு மன்னவர் மன்னவருதான் என்னாச்சு? மச்சான் எங்கயாரு எதை வேணாலும் உதுத்து புட்டு வா. அதை உதுத்து என்ன நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். சேல மேல சேல வச்சு சேல மேல சேல வச்சு செவந்த பட்டு நூறு வச்சு ஒரு வெச்சு கை புடிச்ச ஒரே ஒரு சேல மேல சேல வச்சு செவந்த பட்டு நூறு வச்சு ஒரு வெச்சு கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரே வீரபாண்டி தேர போல வீரபாண்டி தேரு போல தேரெடுத்த சிங்கந்தான் ராமர் என்ன தர்மர் என்ன மாமா மனசு தங்கந்தான் மாமாவே நீ வேணும் 7 7 ஜென்மந்தான் ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவர்தான் உனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான் சுந்தரொளி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவருதான் அழகு மன்னவருதான் பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பொம்மி போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரே சேலையோட நூல் போல சேர்ந்திருக்கும் பந்தத்தான் திருமாலும் சொக்கரு சேர்ந்து தேடி தந்த சொந்தத்தான் மாமாவே நீ வேணும் 7 7 ஜென்மம் தான் ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவர்தான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான் சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சை மன்னவருதான் அழகு மன்னவருதான் அழகு மன்னவர் மன்னவர்தான் அழகு மன்னவர் மன்னவர்தான் அந்த பிள்ளைய நீ ஒண்ணுமே செய்யலையா? சாமி வெள்ளையம்மா சத்தியமா நான் அந்த பிள்ளைய நான் இன்னும் ஒன்றும் பண்ணல. யாதா இவன் உன்னை தொடவே இல்லைல்ல? அதான் பத்தினி நான் சந்தேகப்பட தப்பு கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் டவுன் கொஞ்சம் எங்கிட்ட எல்லாத்தையும் மூத்திர வாட வருதடி பிறகு நீங்க வா இந்தா ஓமத்திர வாட வருது 2
வேற முகர்லேயே முடிக்காதே உள்ள போயிருக்கு கேட்டா பிரிச்சுட்டிய கருவா பயில இருவோடைய வந்து உன் கொட்டையை அக்குறேன். பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டுருவேன்.